9th ஒன் என்னன்னா டிஸ்க்ளோஸ் அண்ட் போர்ட்ஸ் ரிப்போர்ட், அதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க போர்ட்ஸ் ரிப்போர்ட்டை பற்றி அதை விஷயத்த சொல்கிறாங்க. செக்ஷன் 134 டிஃபைன் பண்ணிக்காங்க. போர்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் மஸ்ட் டிஸ்க்ளோஸ், கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அது வந்து ஃபினான்ஷியல் பொசிஷனாக இருக்கணும், சிஎஸ்ஆராக இருக்கணும், இல்லைனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்க, சிஎஸ்ஆர்னா என்னென்னா கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு போர்டு ரிப்போர்ட்டில் வந்து கம்பெனி ஏதாச்சும் சுச்சுவேஷன் வந்து சொல்லி ஃபுல்லாக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அது வந்து கண்டிப்பாக அதுக்கு உள்ள ஒரு பொறுப்புன்றாங்க. சிஎஸ்ஆர் வந்து செக்ஷன் 135 வந்து டிஃபைன் பண்ணுது. சிஎஸ்ஆர்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்டர்னல் டு குட் கார்பரேட் கவர்னன்ஸ். அதாவது ஒரு எல்லா கம்பெனியுமே வந்து கண்டிப்பாக சோசியல் சர்வீஸ்னு ஒன்று பண்ணணும். அது வந்து நார்மலாக கம்பெனி ஆரம்பிச்சோன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோ இல்லை ஏதாச்சும் இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டோ இல்லை ஃபேமோ வச்சுப்பாங்க. ஸோ இவங்க ஏன் அப்படி வச்சுக்கிறாங்கன்னா அவங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க இயர்லி ஒன்ஸ் ஏதாச்சும் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து சிஎஸ்ஆர் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கார்பரேட் கவர்னன்ஸ் ஃபெயிலியர். இதில் என்னென்ன கார்பரேட் கவர்னன்ஸ் ஃபெயிலியர்ஸ் இருக்குன்னா சத்யம் ஸ்கேம். நம்ம இந்தியாவில் நடந்தது வந்து சத்யம் ஸ்கேம் கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ராஜு பிரதர்ஸ்னு சொல்லி ஒரு கேஸ் வரும். அந்த கேஸில் என்ன இருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கேம், சத்யம் கம்ப்யூட்டர்னு இருக்கிற இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜு பிரதர்ஸ் வந்து இவங்களோட ஒரு ப்ராடக்ட் மாதிரி அதை வந்து சேல் பண்ணுவாங்க. இதில் நிறைய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதனால சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து நிறைய லாஸ் ஆயிரும். ஸோ இதனால் அவங்க கேஸ் போடும்போது தான் தெரியும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜு பிரதர்ஸ் வந்து அந்த சேல் ஆன ப்ராஃபிட்டை வச்சு அவங்க ரியல் எஸ்டேட் ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ரியல் எஸ்டேட்னால தான் வந்து எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க வந்து கேஸில் சொல்லுவாங்க. பட் அந்த சமயத்தில் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டியும் இந்த சிஎஸ்ஆர் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து லிஃப்டிங் கார்பரேட்டில் சொல்லியிருப்பேன். லிஃப்டிங் கார்பரேட் அண்ட் செப்பரேட் லீகல் என்டிட்டி மூலமாக இந்த சத்யம் ஸ்கேம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பிரதர்ஸை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் அந்த கேஸ் அதுதான். இந்த இடத்துலையும் அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு கார்பரேட் கவர்னன்ஸ் ஃபெயிலியர்னா சத்யம் ஸ்கேம் கேஸ் எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேக் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அந்த வீக் போர்டு ஓவர் சைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது, பண்ணோன்னா அது வந்து ஃபெயிலியர் எக்ஸாமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ்க்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ட், அந்த சூட்டபிலிட்டி க்ரோத், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். பட் வந்து நான் சில இடத்துல பிரேக் ஆகி சொல்லியிருப்பேன். ஸோ இன்னும் வர நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட வந்து யூனிட் 4 முடியுது. யூனிட் 4ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. சிஎஸ்ஆர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் வந்து என்னென்னா ஆடிட்டிங் கமிட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆடிட்டர் இண்டிபெண்டன்ஸ் டைரக்டிவ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பெரிய வீடியோ, லாங் வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு எக்ஸாம் யூக்கு இதை பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் கேஸ்லாம் அந்த செக்ஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். ஸோ வந்து புரிஞ்சுக்கிட்டே எழுதுங்க, கண்டென்ட் இருக்குன்னு எழுதாதீங்க. புரியுறதுக்கு தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டென்ட்காக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ஈஸியாக புரியணும் தான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.